ஹே கைஸ், ஹாஷம். வெல்கம் பேக் டு another வீடியோ. தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த டைம்லலாம் ஃபன்னுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக் செட் பார்த்துருப்போம், நக்கலைட்ஸ் பார்த்துருப்போம், பிளாக் ஷீப் பார்த்துருப்போம். ஸோ டெக்குனா பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் பாஸ் இந்த மாதிரி நினச்சேன். இதுவே இன்ஃபர்மேஷன்னா மதன் கௌரி, தமிழ் பொக்கிஷம் இந்த மாதிரி சேனல்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் அந்த டைம்லேருந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு சேனல்ஸ் கரெக்டாக. ஸோ தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி எந்த இடத்துல டாக்ஸிசிட்டி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் டாக்ஸிசிட்டி மட்டும் இல்லை நிறைய புது யூடியூபர்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. அது ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா யூடியூப் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் இண்டிபெண்ட்டாக நம்மளோட திறமையை எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் நிறைய பேர் வீடியோஸ் போடுறது தப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க, யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் இந்த டாக்ஸிக்கான யூடியூபர்ஸோட ஆதிக்கம். அதாவது நான் அந்த யூடியூபர்ஸ் அட்டாக் பண்ணல, அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். சில யூடியூபர்ஸை பற்றி நான் பேச போகிறேன், அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணி தான் பேச போகிறேன். ஸோ அதை யாரும் அஃபண்ட் பண்ணுறதுக்காக இல்லை. 2020 அப்புறம் தான் இந்த லாக்டவுனில் நம்ம எல்லாரும் வீட்டில் இருந்தப்போ யூடியூப் ரொம்பவே ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நிறைய பேர் அதில் தான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து யூடியூப் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ 2021 நம்ம எல்லாருக்கும் தெரியும், மதன் ஓபி அப்படின்ற ஒரு யூடியூபர், கேமிங் யூடியூபர் ஆபாச வார்த்தைகளை யூடியூப்பில் அவரோட சேனலில் யூஸ் பண்ணார் அப்படின்ற பேரில் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவரை அரெஸ்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா பல யூடியூபர்ஸ் அதை எதிர்த்து வீடியோலாம் போட்டிருந்தாங்க. எப்படி நீ ஆபாசமாக பேசலாம், அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த சேனலில் சில டொனேஷன்லாம் வாங்குறேன்ற பேரில் அதில் சில ஸ்கேம் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏதோ லக்ஸுரி கார் வச்சுருந்தார், அது எப்படி யூடியூப் வருமானத்தில் மட்டும் வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பல யூடியூபர்ஸ் அந்த யூடியூபரை எதிர்த்து பேசினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மதனோப்பிக்கு வருவோம். ஸோ அந்த டைமில் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா சின்ன பசங்க நிறைய பேர் பார்த்த சேனலாக ஒன்று இருந்துச்சு. பட் அந்த சேனலில் சின்ன பசங்க பார்க்குற அளவுக்கு வீடியோஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவ்வளோ பேட் வேர்ட்ஸு, வார்த்தைக்கு வார்த்தை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஒரு சேனல். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ இது 2021. ஸோ அதே வருஷம் மதனோபி அப்படின்ற சேனலை எதிர்த்து பல பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாமா, நீ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட வேண்டியதானே, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, எத்தனை சின்ன பசங்க இதை பார்த்து கெட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி பல யூடியூபர் பேசினாங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிற யூடியூபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேகே. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் 2021 மதனோபி ஷோ பற்றி பேசியிருப்பார். ஸோ அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பார்னா ப்ரொஃபானிட்டி அப்புறம் அப்யூஸ் அப்படின்ற 2 விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். ஸோ ப்ரொஃபானிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்பல் வேர்ட்ஸ், அதாவது கெட்ட வார்த்தையை நார்மலாக யூஸ் பண்ணுறது, அது ப்ரொஃபானிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்யூஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பர்சனை டார்கெட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்சனை கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது தான் அப்யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஜேகே அப்போ பேசியிருப்பார். பட் ஜேகே அவர்கள் இத்தனை வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு வீடியோவில் அவர் ப்ரொஃபானிட்டியோ இல்லை அப்யூஸோ இல்லாமல், ஆக்சுவலி அப்யூஸான்னு கேட்டிங்கன்னா அப்யூஸ் கூட அந்த அளவுக்கு இல்லை, ப்ரொஃபானிட்டி இல்லாமல் ஏதாவது ஒரு வீடியோ இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. நீங்கள் கேட்கலாம், அவர் அப்படி பேசிட்டு போகிறாரு உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏன்னா அவன் பூமர் மாதிரி பேசுகிறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது யூடியூப்பில் சில விஷயங்களை நிறைய பேர் திணிச்சு அதை நிறைய விதமாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ நான் இப்போ ஜேகே அவர்களை மட்டும் சொன்னதுனால அவரை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த மாதிரிலாம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஃப்ளிப் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதில் வர சர்ஃப் சாகா அப்புறம் குருபாயின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எந்த அளவுக்கு டாக்ஸிக்காக பேசுவாங்க அப்படின்றது அவங்கள பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க டாக்ஸிக்காக பேசுகிறது தான் இங்கே பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதான் பிரச்சனை. அதாவது நான் ஒரு 4-5 யூடியூபர்ஸ் சொல்கிறேன் எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும். ஃப்ளிப், ஜேகே, சத்யா, பிரியாணி மேன், இர்ஃபான் இப்போ ரீசெண்டாக அவர் ரொம்பவே பேசியிருந்தார். ஸோ இவங்களாம் பேசுகிறதுக்கான காரணம் இருந்தாலும் அந்த மாதிரி அப்யூசிவான லாங்குவேஜோ இல்லை ப்ரொஃபானிட்டியோ, அதாவது கெட்ட வார்த்தையோ யூஸ் பண்ணியிருந்தாலும், வெர்பல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருந்தாலும், என்ன தான் அவங்கள்ட்ட காரணம் இருந்தாலும் அதை ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது என்றைக்குமே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணணும். சும்மா யூஸ் பண்ணால் நம்ம ஸ்டைலு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான் என்னோட கருத்து தான் இது.
என்னோட ரெக்வஸ்ட்டாக கூட இருக்கலாம், தயவு செஞ்சு இதை யாராவது யூடியூபர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ்கிட்ட தயவு செஞ்சு இந்த மாதிரி வெர்பல் லாங்குவேஜோ இல்லை கெட்ட வார்த்தையோ யூஸ் பண்ணி அது மூலயமா நீங்கள் வந்து அவங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பூமர் மாதிரி இருந்தாலும் இதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும். சிம்பிளாக சொல்லணும்னா யூடியூப்பில் இப்போ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன இருந்தாலும் அதை யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஜிமெயில் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாக்கும் போது அதில் வந்து நம்ம என்ன ஏஜ் கொடுக்குறோமோ அந்த ஏஜை வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமில் சின்ன பசங்களை பார்த்தாலும் அவங்க 18 ஏஜுக்கு மேலே வச்சுட்டு அவங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க யூடியூப்பில் வந்து பார்த்தாலும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் தாண்டி யூடியூப் வரும். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கோமே. பட் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இங்கே வெர்பல் லாங்குவேஜ், அப்யூசிவ் லாங்குவேஜ், ப்ரொஃபானிட்டி எவ்வளோ விஷயங்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி எவ்வளோ யூடியூபர்ஸ் வீடியோ போட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க அப்படின்றது என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கேள்வியை வந்து ஆடியன்ஸ்கிட்டையும் வைக்கிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுற யூடியூபர்ஸ்கிட்டையும் வைக்கிறேன். ஸோ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா யூடியூப் தமிழ் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இந்த அப்யூசிவ் லாங்குவேஜ், வெர்பல் லாங்குவேஜ்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா அதுதான் அந்த யூடியூபர்ஸ் நல்லதா என்னன்னு தெரியாது, பட் ஆடியன்ஸுக்கு அதுதான் நல்லது. ஏன்னா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பப்ளிக்காக நிறைய விஷயங்கள் பேசும்போது அதோட வேர்ட்ஸை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இர்ஃபானும் பிரியாணி மேனுஸும் நிறைய வார்த்தைகளை வந்து பரிமாறிக்கிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இர்ஃபான்லாம் அவரோட ஃபேமிலியை பற்றி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி கெட்ட வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணார். பிரியாணி மேன் அதுக்கு மேலே யூஸ் பண்ணார். அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணார், அதெல்லாம் தூக்கிட்டார், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த மாதிரி வெர்பல் லாங்குவேஜுக்கு அவரை பல ஆடியன்ஸ் அட்டாக் பண்ணாங்க. ஸோ இப்போ யூடியூபர்ஸ் அப்படின்றவங்க வந்து அப்யூசிவான லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்றத, அதாவது அவங்களுக்கு கர்மான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வாட் யூ கிவ் வில் எவென்ச்சுவலி கம் பேக் டு யூ அப்படின்ற மாதிரி விஷயம். அதாவது நீ என்ன கொடுக்குறியோ அது திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூடியூபர்ஸ் பல பேர் இந்த மாதிரி அப்யூசிவான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் அதை பார்க்குற ஆடியன்ஸ், அதாச்சும் யூடியூபர்ஸ்னால தான் ஆடியன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. சரௌண்டிங்ஸில் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறாங்க. பட் யூடியூப் அப்படின்ற கம்யூனிட்டியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து யூடியூபர்ஸோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கலாம். இப்போ பிரியாணி மேன் இஷ்யூலேயே இர்ஃபானை அட்டாக் பண்ணி பல அபியூசிவான வேர்ட்ஸ் வந்து பிரியாணி மேனை ஆதரிக்கிற சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதே பிரியாணி மேன் சேனலோட கமெண்ட் செக்ஷனில் வந்து இர்ஃபான் ஆதரிக்கிற பல பேர் அபியூசிவான லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த யூடியூபர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஆடியன்ஸும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அது வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயமா போகுது. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அப்யூசிவான லாங்குவேஜ் வந்து ஆடியன்ஸ் யூஸ் பண்ண வேணான்றது. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், ஆடியன்ஸை தாண்டி யூடியூபர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது யூடியூபர்ஸை யூஸ் பண்ணுறாங்க, நம்ம யூஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஆடியன்ஸை அசால்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக யூடியூபர்ஸ் தயவு செஞ்சு அப்யூசிவான லாங்குவேஜை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கோரிக்கையாக நான் எடுத்துகிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பூமர் தனம்னு நினச்சாலும் சரி, ஓவராக வியூஸ்க்காக பண்ணுறான்னு நினச்சாலும் சரி, அந்த யூடியூபரை பற்றி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் சரி, ஏன் யாருமே கேட்டால் பேசுறது இல்லையா நிஜத்தில் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னாலும், அதாவது நம்ம ரியல் லைஃப்பில் யாருமே பேசுறது இல்லையான்னு கேட்டாலும் சரி, இதுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஒரு சின்ன இம்பேக்ட் வந்து யாரோ ஒருத்தருக்கு அது போய் தப்பான விதத்தில் வந்து அது அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க அதை வேறு யார்ட்டையோ அதை வந்து யூஸ் பண்ணாலும் ரியல் லைஃப்பில் அது மிகப்பெரிய தப்பாகும். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். இது எடுத்துக்காததும் அவங்களோட பர்சனல் விஷயம். பட் ஆடியன்ஸ்ட்டை நான் எப்போவுமே சொல்கிறேன், அப்யூசிவ் வேர்ட்ஸ், காயப்படுத்த வேர்ட்ஸ் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே தீர்வு ஆகாது. அது வந்து ஃபன்னியும் இல்லை, அது வந்து காமெடியும் இல்லை, அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்த ஒரு வீடியோவை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை. ஒருத்தர் அட்டாக் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ரோஸ்ட்டு அப்படின்ற மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் நான் தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பாய்.